இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாருக்கு இந்த ஷோ இதெல்லாம் தாண்டி எனக்கு உண்மையிலேயே இந்த வருஷம் என்ன கொண்டு வருங்க ஒரு பயங்கர கியூரியாசிட்டி இருக்கு, இந்த குரு பேச்சு என்ன கொண்டு வருங்க கியூரியாசிட்டியோடய வந்திருக்கேன். ஒரு ஃபுல்லஸ்ட் கியூரியாசிட்டி யாரு? ஃபர்னா கொடுங்க ஃபர்ஸ்ட். ஃபர்னாட் ஆரம்பிப்போம். நீ ஆக்சுவலா என்ன ராசி? டு பி வெரி ஹானஸ்ட் எனக்கு தெரியாது. இல்ல எங்க வீட்ல இந்த ராசி நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பிலீஃபும் இல்ல. சரி இந்த மாதிரி ஷோ அப்படின்னு கேள்விப்பட்டேன், பாத்துக்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படி நம்ம மக்களோட சேர்ந்து ஒரு ஜாலியா வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, உங்க பர்த் டைம் அதை சொல்லுங்க, அதை சொல்லிடுவாங்க. ஓகே, 8th November 1993 இருக்கா? ஓ, அவங்ககிட்ட இருக்கு. ஓகே, ஃபரினாவுடைய நேரம் 8th November 1993 உங்ககிட்ட இருக்கு. 1:30 PM சொல்லியிருக்காங்க. ஆமா, மதியம். அவங்க ஸ்ரீமுக வருஷத்துல ஐப்பசி மாசம் 23ஆம் தேதி திங்கட்கிழமையில பிறந்திருக்காங்க. சரி, என்ன ராசி அவங்க? சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சிம்ம ராசி எப்பவுமே கொஞ்சம் போல்டா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலயும் நான் தான் சிங்கம் மாதிரி இருக்கணும், ராஜா மாதிரி இருக்கணும்னு கெத்தா இருப்பாங்க. ஒரு ஆழ்ந்த ஒரு தீர்க்கமான முடிவும் ஒரு தலைமை பண்பும் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா அதே சமயத்துல ஒரு குழந்தைத்தனம் இருக்கும் அவங்க கிட்ட. மேம் 100 out of 100 மேம். சரி, ஓகே. இப்போ போன தடவை தமிழ் நியூ இயர்க்கு வந்தப்போ இருக்கிறதுல லீஸ்ட் ஓட்டு வாங்கினது சிம்ம ராசி தான். இந்த வருஷம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது மாறுமா, அப்படியே தான் இருக்குமா? ஆக்சுவலி சிம்ம ராசிக்கு ஜென்மத்துல கேது போயிட்டு இருக்காங்க, அஷ்டம சனியும் நடந்துட்டு இருக்காரு. குரு பார்வை அப்படின்றது ஒரு சில டைமிங்ல மட்டும்தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்களுடைய பழமையான விஷயங்கள், அதாவது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் புதுப்பிக்கக்கூடிய டைமிங் இப்போ நல்லா இருக்கும். மேரேஜ் சார்ந்த விஷயம் அப்படின்றது கொஞ்சம் இப்போ டல்லாக தான் இருக்கும், இந்த டைமிங்ல பண்ண முடியாது. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு விருப்ப அமைப்பு இருக்கு. சரி, ஓகே. அவங்க விருப்பப்பட்ட திருமணம் பண்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. மேம் அப்படின்னா என்ன மேம்? அட ஜஸ்ட் யாரையா பார்த்தா கூட இவங்கள பண்ணலாம் அப்படின்னு தோணும் இல்லையா, பசங்களா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும். சாரி, குடும்ப விஷயத்துல பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். விருப்பப்பட்ட திருமணமா அமையறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இருந்திருக்கலாம்னு தான் சொல்றேன். லவ் மேரேஜ் பண்றதுக்கு சான்சஸ் இருந்திருக்கலாம் தான் சொன்னேன், வேற எல்லாம் ஒன்னும் சொல்ல. மேம் இப்ப ஆக போற லவ் மேரேஜ் ஓகே மேம், அதுக்கு முன்னாடி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சே மேம். ஒரே ஒருத்தர கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் and ஒரு பேபி வேற இருக்கு மேம். அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனை 2 தார அமைப்பு மாதிரி பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு வந்துடும், ஜாகிரதையா இருங்க. மேடம் எனக்கு பயமா இருக்கு, நான் இப்பவே போயிடுறேன் சார். சரி, ஓகே ஓகே. கீழே ஏற விடுங்க. போன தமிழ் நியூ இயர் எபிசோட்ல பார்க்கும்போது இருக்கிறதுலே கம்மியான ஓட்டு வாங்கினது சிம்ம ராசி தான். இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஏதாவது மாற்றத்தை தருமா? சிம்ம ராசிக்கு இந்த முறை நல்ல ஒரு மாற்றத்தை குரு பயிற்சி கொடுக்கும். என்ன மாற்றம் எதிர்பார்க்கலாம்? அதாவது இது போன ஒரு வருஷம் அவங்க பட்ட துன்பங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நிறைய ரிலீஃப் உண்டு. ஏன்னா அவர் போன முறை இதில் மிதுனத்தில் இருந்தார், இப்போ கடகத்துக்கு வந்திருக்கார். ஸோ கடகத்துக்கு வரும்பொழுது 12ஆம் இடம் அவங்களுக்கு விரயஸ்தானத்துக்கே வந்தாலும் நிறைய சுப விரயங்களை குரு இந்த முறை செய்து கொடுப்பார். ஓகே, ஸ்பெசிஃபிக் ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த வருஷம் நடக்குமா? ஸ்பெசிஃபிக் ஏதாவது கேள்வி இருக்கா? ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அதாவது தொழில் ஏதாவது தொடங்கினா அது எப்படி சூப்பர் ஹிட் ஆகுமா இல்ல என்ன? குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க தொழில் தொடங்கினா 100% சூப்பர் ஹிட் ஆகும். தேங்க்யூ சார், நன்றி நன்றி. எல்லாரும் என் கடைக்கு வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த வருஷம் எனக்கு நடக்குமா? இந்த வருஷம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி சார். போன வருஷம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் அடி பட்டு தான் போயிட்டு இருக்கேன். நம்ம நிறைய ஒர்க் எல்லாம் வரும், நல்லா ஆசை எல்லாம் காட்டும், பட் நடுவில் அது பிரேக் ஆகுது, எதுவுமே ஃபினிஷ் பண்ண முடியல. வர மாதிரி இருக்கு, நான் வரல. ஆமா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அது நல்லா தான் போயிட்டு இருந்தேன் பிகினிங்ல, நடுவில் பிரேக் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கூட எனக்கு சனி நடக்குதுன்னு சொன்னதுனாலயோ என்னமோ தெரியல, அவரு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, சடனா அங்கேயும் ஒரு பிரேக். ஆமா, சோ அதெல்லாம் என்னோட சனினால வருதா? உங்க ராசி அவர் அஃபெக்ட் பண்ணதானே உங்களுக்கு டவுட் இருக்கு? டவுட் இருக்கு. அவர் என்ன ராசி? உத்திராஷாட நட்சத்திரம், தனுஷ் ராசி அவரு. ஓகே, ஒரு மனைவியோட ராசி கணவரை பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். அப்படியா? அதனால தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. ஜாதகம் பாக்குறீங்கல்ல, ஜாதக பொருத்தம் பார்த்தானே கல்யாணம் பண்றீங்க. ஸ்பிரிச்சுவல் ஆல்சோ யூ ஆர் கனெக்டிங். இதுல எப்படி பாதிப்பு இல்லாம இருக்க முடியும்? சோ இப்போ அவருக்கு ஏற்பட்ட இந்த தொழில் தொய்வு இது ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல, அவரோட ஜாதகத்திலயும் அதுக்கு இருக்கலாம், இது இருக்கும், சப்போர்ட்டிவான இது இருக்கும். நம்ம ராசி பலன் சொல்லும் போது பாசிட்டிவா சொல்லலாம், பாசிட்டிவா சொல்லணும், ஆனா உண்மையும் சொல்லணும். சரி, உண்மையை சொல்லிடுங்க. 2024 டிசம்பர் வரைக்கும் சிம்ம ராசி டாப் கிளாஸ்ல இருந்தாங்க. கரெக்ட், நல்லா தான் போயிட்டு இருந்தேன் சார். ரைட்டா? கரெக்டா ஜூன் 2025ல இருந்து அடினா அடி, இடி மாதிரி ஒத இதெல்லாம் வாங்குறது 12 ராசியில சிம்மம் நம்பர் 1. அதாவது திருமண திசையெல்லாம் போறவெல்லாம் சைக்கிள் இறங்கி 2 அடி அடிச்சுட்டு போவான். அந்த மாதிரி சிம்ம ராசிக்கு பணத்துல எடுத்தா பிரச்சனை, சரி தொழில எடுத்தா, எதை எடுத்தாலும் தடை,
தடங்கள், போராட்டம், வம்பு, வழக்கு, நம்ம முன்னாடி கை கட்டி நின்னவெல்லாம் கூட நம்மள அப்படியே சிரிச்சிட்டு போவான் நக்கலா. அதுதான் அந்த டைம். சார் நல்லது எப்ப சார் வரும் அதுதான் தெரியணும். கெட்டது எப்படி நீங்க கேட்டா வந்துச்சு, நல்லதும் அப்படி நீங்க கேட்காம வரும். சரி, இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு என்ன கொடுக்கும்? நல்லது கொடுக்குமா இல்ல திருப்பி வந்து கஷ்டத்தை கொடுக்குமா? இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அளவு வந்து கம்ப்ளீட்டா கம்மியாகும், 90% கம்மியாயிடும். ஸோ சனியை வந்து குரு பார்க்கும்போது 9ஆம் சிறப்பு பார்வையா ஜூன் 2 முதல் பார்க்கும் போது அந்த அஷ்டம சனியுடைய வீரியம்னு சொல்லுவாங்க, அக்ரஸிவா இரும்பு தடியில் அடிச்சவர் பிளாஸ்டிக் ஸ்கேலால அடிப்பாரு. இப்போ இந்த தோஷம் மாறதுக்காக என்ன பண்ணணும் சார்? ஏதாவது லைக் சனியுடைய தாக்கத்தை கம்மி பண்ணணும்னா முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது வந்து தர்மம்னு சொல்லுவோம். நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன தேவையோ, கல்விக்கான தானம், இத மாதிரி நிறைய உதவிகள் செய்யணும். படிக்கிற பெண் குழந்தைகள் 12 வயசு 15 வயசு கீழே எத்தனையோ பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு குழந்தை எடுத்து மாசம் 5000 கொடுத்தா கூட சூப்பரா படிப்பாங்க. ஓகே சிம்மராசி வேற யாராவது பலன் சொல்லுங்களேன், பொதுவான பலன்கள். சிம்மராசி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சனியோட தாக்கம் ஒரு வீட்டில் 2-3 பேருக்கு இருந்தா ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ஒரு விஷயம், முகத்தை கழுவிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறதே வந்து பெரிய ஒரு பாயிண்ட். மார்னிங் எந்திரிச்சோடனே முகத்தை கழுவாம ஒருத்தருக்கு பார்த்துக்க வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும். ஏன்னா அந்த சனியோட பார்த்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேலி ஏத்துற மாதிரி இருக்கும், பட் உண்மை அது கிடையாது. அந்த தாக்கம் இருக்கிறதுனால நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும் அவங்களுக்கு. சரி, ஓகே, எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லுங்க, அடுத்த ராசி போயிடலாம். சார் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ல உஷாரா இருக்கணும். யாராவது ஒருத்தங்க எப்ப MLM பிசினஸ் நாம போட போறதோ 5 லட்சம் ரூபா, கிடைக்க போறது 20 கோடின்னு எவனா சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்பி ஏமாறக்கூடாது. ஓகே, இந்த வருஷம் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த டைம் வந்து முதலீடுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதலீடுகள்ல ரொம்ப யோசனை பண்ணி பண்ணணும். அனுபவம் இல்லாத முதலீடுகள் செய்யவே கூடாது. சரி, ஓகே, சூப்பர். வேற மத்த ராசி யாரு? விருச்சிக ராசி. விருச்சிக ராசியா? உங்களுக்கு என்ன ஆசை, என்ன எதிர்பார்க்குறீங்க? என்னங்க எதிர்பார்ப்பே இல்லைங்க சார். அவருடைய ஜாதகப்படி அவர் வந்து இப்போ ஒரு தனிமையோட வாழுகின்ற ஒரு குடும்பஸ்தர். ஸோ ஒரு தனிமை எண்ணத்துல இருக்கார். கடன், வழக்கு, எந்த சாமியை கும்பிட்டாலும் ரோட்ல நீங்களே ஏதாவது அசந்து தூங்கினா கூட வணக்கம் வச்சுட்டு போயிடுவாரு, சித்தர் போல இருக்குன்ட்டு. ஸோ அந்த நிலைமையில் இருக்காரு. ஸோ வண்டி வாகனம் முயற்சி பண்ணி அதில் மாட்டிக்கிட்டாரு. குடும்பத்தில் பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் இஷ்யூ, கல்யாணமாய் சன்னியாசியா கொஞ்ச நாளாக வாழ்ந்துட்டு இருக்காரு. மன உளைச்சல் இருக்காரு. ஆயில்ய நட்சத்திரத்தை குரு வந்து தொடர்றது நவம்பர் டிசம்பர் அது வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும். அதன் பிறகு அவருக்கு பழகிரும், பட் நல்லா இருப்பார். பழகிருமா இல்ல ஆல்ரெடி பழகிதான் இருக்கிறேன் நானு, அதனால தான் கேட்கிறேன். ஸ்பெசிஃபிக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல எதுவுமே நம்ம நிறைய விஷயத்துல வந்து நான் டிராபேக் தான் ஆயிட்டு இருக்கு எனக்கு லைஃப்ல. ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாமே நல்லா போற டைம்ல இழுத்து திருப்பி ஜீரோவில் கொண்டு வந்து உட்கார வச்ச மாதிரி தான் இருக்குது. அது ஏன் நடந்தது, இதுக்கப்புறம் நடக்குமா, அது திருப்பி நான் பேட்சப் ஆகுமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸை விடுங்க, ஃபேமிலியிலையுமே பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்குது. அதான் சார் நான் சொன்னேன். ஸோ இந்த தனிமை வாழ்க்கை நவம்பருக்கு அப்புறம் சரியாயிடும்.